Hello friends, welcome to BM Markets. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது வந்து டெக்னிக்கலாக கமாடிட்டி மார்க்கெட்டில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம், டெக்னிக்கல் பேஸ்டு. ரெண்டாவது கமாடிட்டி மார்க்கெட்டில் இம்பேக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டண்டான நியூஸஸ் என்ன. ஸோ இது ரெண்டையும் வந்து இந்த வாரம் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம பிரான்ச்சில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரீயாக கால்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ப்ரொவைட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் அதை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கும் நான் வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறேன். வித் கிளியர் என்ட்ரி எஸ்எல் டார்கெட்டோட அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்னையோடைய மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. பொறுத்தளவுக்கு 425.80 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 430க்கு மேலே வந்து காப்பர் ட்ரேட் ஆகும்போது மட்டுமே வந்து அதை பை பண்ண முடியும். டார்கெட்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுக்கலாம். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 308, 298 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்குது. ஸோ 308 இந்த ரேஞ்சில் வரும்போது மட்டும் நேச்சுரல் கேஸை வந்து பை பண்ணலாம். அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயிலுடைய நியூஸஸும் சரி, க்ரூட் ஆயிலுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸும் சரி, ஒரு சப்போர்ட்டிவ் ஜோன், அதாவது ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஏ பாயிண்ட் அண்ட் இது வந்து பி பாயிண்ட் அண்ட் இது வந்து சி பாயிண்ட். எப்போவுமே ட்ரெண்ட் லைனை பொறுத்தளவுக்கு இந்த சி பாயிண்ட், அதாவது தேர்ட் பாயிண்ட்டுங்கிறது ஒரு நல்ல புல்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அதே போல் மேலேருந்து சப்போர்ட் பண்ணும்போதும் இந்த சப்போர்ட்டிவ் ஜோனும் இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஒன்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி வரும்போது அந்த ரெசிஸ்டன்ஸே வந்து சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போதும் இந்த தேர்ட் பாயிண்ட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு மந்த்லி லெவலில். ஸோ இது ஃபர்தராக வந்து மேலே ரைஸ் பண்ணதுக்கு தான் சான்சஸ்ஸு. ஸோ அதுக்கு கரெக்ட் ரிலேட்டடாகவே நியூஸஸ் எல்லாமே வந்து க்ரூட் ஆயிலுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ என்ன நியூஸஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சைனாவுடைய ஃபேக்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்லைட்லி அப்பர் ஆகிருக்கு. ரெண்டாவது G20 மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸ் சைனாவுடைய வார், அதாவது ட்ரேடு வார் டென்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருமே ஃபர்தராக வந்து ஜனவரியில் வந்து இன்னும் அதோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நவ் வந்து இந்த G20 மாநாட்டில் வந்து ரெண்டு பேருமே ஃபர்தராக வந்து ரைஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த யூஎஸ் சைனாவுடைய ட்ரேடு வார் டென்ஷன் வந்து இப்போ ஒரு முடிவு கொண்டு வந்திருக்கு. இது வந்து பேஸ் மெட்டலுக்கும் க்ரூட் ஆயிலுக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸு. மூணாவது வந்து ஒப்பாக் மீட் வந்து டிசம்பர் 6 இருக்குது. இந்த ஒப்பாக் மீட்டுங்கிறது வந்து வளைகுடா நாட்டுகளில் உள்ள பெட்ரோலியம் தயாரிக்கக்கூடிய அந்த வளைகுடா நாடு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய வளைகுடா நாடுகளுடைய மீட்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கட்டுக்கான சாத்தியக்கூறுகள் தான் வந்து எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. எல்லா நாடுகளுமே இதை தான் ப்ரொடக்ஷன் கட்டை தான் வந்து ஃபோக்கஸாக வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யா ஒரு ஹியூஜ் ப்ரொடக்ஷன் வந்து ரஷ்யா வந்து கொடுக்கும் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு. ஸோ ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் வந்து ரஷ்யா வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ ஒப்பாக் மீட்லேயும் ப்ரொடக்ஷன் கட் அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக க்ரூட் ஆயிலேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். இது நியூஸை பொறுத்தளவுக்கு நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ கால்ஸ் அண்டு டிப்ஸ் வந்து சிங்கிள் டார்கெட்டோட 15 நிமிஷம் முன்னாடியே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் வீக்குடைய நம்ம கால்ஸ் கொடுத்ததுக்கான பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 25 அலுமினியம் ஒரு கால் கொடுத்துருந்தேன், அது வந்து லாஸு. அண்ட் 27 வந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு கால் மட்டும்தான் லாஸு, மற்ற எல்லாமே வந்து ப்ராஃபிட். அண்ட் லாஸ்ட் ஃப்ரைடே மட்டும் ஒரு க்ரூட் ஆயில் வந்து லாஸ், மற்ற எல்லாமே வந்து ப்ராஃபிட் தான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கிளியர் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட்டும் 15 நிமிஷத்துக்கே உங்களுக்கு முன்னாடி வந்துடும் போது ஒரு புரோக்கருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் போடுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த பை அபோ செல் பிலோ பை அரவுண்டு இந்த மாதிரி லெவல் எதுவுமே இருக்காது. கிளியராக என்ட்ரி எஸ்எல் டார்கெட் இருக்கும்.
இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸில் வந்துடும். ஸோ நம்ம பிரான்ச்சில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு டார்கெட் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதில் பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ண மாட்டேன். இங்கே ஒரு 10 பாயிண்ட் வந்து மேலே ரைஸ் ஆச்சுன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் பண்ணுங்கள், 3000 ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒரு செகண்ட் பார்ஷியலாக ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கிடையாது. ஒரு ப்ரொஃபஷ்னலான அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு என்ட்ரி வந்து இதுதான் எக்ஸாக்ட் என்ட்ரி, எஸ்எல் அண்டு டார்கெட். ஸோ இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணணும். நம்ம டார்கெட்டில் வந்து கொடுக்குறதுல வந்து அந்த டார்கெட்டுக்கு முன்னாடியே புக் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட் டார்கெட்டில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஸோ சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டனிட்டியாக இருக்கும்போது மட்டும் ப்ராஃபிட் பாதியில் வந்து அதுவும் வந்து அந்த கால் வந்து க்ளோஸ் ஆகிடும், அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகாது. இப்போ 178 வந்து பை, டார்கெட் வந்து 179. ஸோ டார்கெட் 179 வந்து 179 அச்சீவ் ஆயிடுச்சு. ஈவன் தோ வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண சொன்னது வந்து 178.50 வந்து புக் பண்ண சொன்னேன். ஸோ அந்த ப்ராஃபிட்டு தான் என்னுடைய லிஸ்ட்டில் வரும். அப்படி கால்குலேட் பண்ணதில் 18,100 தான் ப்ராஃபிட். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட்லாம் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். ஏன்னா 180-81 வரைக்கும் வந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ நம்ம ஒரு கால்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலாக என்னென்னா பை அபோன்னு கொடுப்போம். ஸோ பை அபோன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ரீச் ஆகும்போது அஸ் ஏ கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும்போது பாதி டார்கெட்டில் நிற்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எக்ஸாக்ட் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதுதான் பை அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணி ஸ்டாப் லாஸ் வித் டார்கெட் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராஃபிட் புக் பண்ண அப்படின்னா அந்த ப்ராஃபிட் தான் இதில் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பண்ணதில் மினிமம் ப்ராஃபிட்டே வந்து 18,100 தான் மினிமம் ப்ராஃபிட். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இதில் வந்து என்எஸ்சிலையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். என்எஸ்சியில் வந்து சிங்கிள் லாட்டுக்கே வந்து 14,500. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே என்ட்ரி, எஸ்எல், டார்கெட்டோட உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பிராக்கெட் ஆர்டர் போட்டு கூட ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஜஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் வித் அஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸ்லைட்லி அப்பரில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,880 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்குது. ஸோ நிஃப்டியில் பொறுத்தளவுக்கு 11,000 கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணலாம். ஸோ 11,000 கால் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹையஸ்ட்டாக இருக்கிறது வந்து 11,000 காலில் தான் இருக்குது. அண்டு புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10,000ல் உள்ள புட்டு தான் வந்து ஹையராக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த நிஃப்டி வந்து இந்த வாரமும் வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து பை தான். ஓப்பன்லேருந்து மார்க்கெட் லோவில் தான் இருக்குது. ஸோ ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். 10,880 லாஸ்ட் வீக் நான் கொடுத்துருந்தேன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ ரெண்டுமே வந்து ஸ்லைட்டில் கீழே வந்துச்சுன்னா பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல லோவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, இந்த வாரமும் வந்து பையிங்கில் தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 27,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டை வந்து அப்சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இந்த வாரம். அண்ட் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 11,070. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து அச்சீவ் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 10,700 இந்த ரேஞ்ச் வரைக்கும் பை தான், நோ செல். ஸோ இன்ட்ராடேயில் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் வரைக்கும் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பை அப்படின்னா பொசிஷனலாகவும் சரி, கால் ஆப்ஷன்லையும் சரி பை பண்ணணும் அப்படின்னா நிஃப்டியிலேருந்து 10,880 இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட்டிவ் ஜோன் இருக்குது. 10,820 இதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் ஜோன். இந்த ரெண்டு லெவலில் வந்து நல்லா கீழே இறங்கி வந்தபோது நம்ம பை பண்ணலாம். அண்ட் மேலே அப்சைடு வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 11,070 11,000 இந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணலாம். கால் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 11,000 கால் வந்து பை பண்ணலாம். அண்டு புட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 10,000 புட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது.
ஸோ இதில் புட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து மார்க்கெட் அப்சைட் ட்ரெண்டில் இருக்கும்போது புட் ஆப்ஷனை பை பண்ணுறது ஒரு நல்ல வழியாக இருக்காது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.